அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா? என் அண்ணனே திருமா. வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார். அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்ல, ரெட்டை கொம்போட நாமெல்லாம் இருக்கணும். அதனால சுழிச்சு விட்டாரு. அடுத்தது அத்து மீறுனர். எதுக்கு அத்து மீறணும்? எதுக்கு அடங்க மறுக்கணும்? உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு. உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால், மறுத்தால், ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லிக் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா. எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசி இருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ணனுக்கு எப்பயுமே அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம். ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள். அன்பு அண்ணனே திருமா, அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா? என் அண்ணனே திருமா. நான் இப்ப அண்ணனோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன். ஒரு விமான பயணம், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன். ஒரு பெரிய இறையருள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்கே எனக்கு கிடைச்சது. அண்ணன் பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை? பக்கத்துலேயே கொண்டு போய் உட்கார வச்சேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்கிறேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான். எனக்கு பேசலாமா வேண்டாமா? ஏன்னா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா? வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும். பேசிக்கிட்டே இருக்காரு. அதை பண்ணிருங்க, இதை பண்ணிருங்க, வந்துடுறேன், அதை பண்றேன், பேசி எனக்கு நான் எப்பாங்க ஃப்ளைட்டா டேக் ஆஃப் ஆகுது. ஐயோ ஃபோனை வைக்க மாட்டாங்க போல இருக்கேன் நம்ம ஆளுங்க. நான் கும்பிட்டு இருக்கேன் குலதெய்வத்தை, எப்படியாவது ஃபோனை கட் பண்ணோன்னே அண்ணன்ட்ட பேசிடணும்னு. டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அதை வந்துடுறேன், இங்கே வந்துடுறேன், ஏதோ தொடர்பா, கட்சி தொடர்பா, பணிகள் தொடர்பா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கார். டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க, நான் அமைதியாக இருக்கேன். வந்தோடனே சிரிச்சாரு, எல்லார்ட்டையும் அன்பா சிரிச்சாரு. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன முக சுளிப்பு கூட இல்லை. ஒரே ஒரு சீரியல்ல 4 எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா பெரிய ஆளுங்கிறான். என்ன சாணவாசனே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான். நான் செலிபிரிட்டி, நான்லாம் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்முகத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். உள்ள வராரு, உக்காராரு, டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே மெல்ல திரும்புறேன். கைகளில் அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் களைத்து அப்படியே உறங்குகிறான். ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ, இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்து. ஃப்ளைட் மோடு கூட போடல, அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனோன்னா கால் விடுவான நம்மால், இறங்கணுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும். இந்த வந்துட்டேன் வெளியில், முடிஞ்சு போச்சு, எங்கே பேச. ஆனால் இயற்கை பாருங்க, மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே, அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்திருக்கிறது. பாவலன் என்னை கூப்பிட்டு நான் அசந்து போனேன். நான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா, உன் தலைவிதி, உங்கள் சமூகத்தோட தலைவிதி எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்களா? கலீல் ஜிப்ரான் சொன்னாரு, உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை, உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை
உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான். அதுதான் அண்ணன் பண்றார். உழைங்கிறார், போராடுங்கிறார். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார். அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்ல, ரெட்ட கொம்போட நாமெல்லாம் இருக்கணும். அதனால சுழிச்சு விட்டாரு. அடுத்தது அத்து மீறுனர். எதுக்கு அத்து மீறணும்? எதுக்கு அடங்க மறுக்கணும்? உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு. உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால், மறுத்தால், ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லிக் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா.